கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் திரும்புவோம். சந்தோஷம். கர்த்தர் நல்லவர். நாம் சில வாரங்களாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய யாக்கோப்பு எழுதின நிருபத்தின் 1ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய 25வது வசனம். யாக்கோப்பின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 25வது வசனம். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவன் எவனோ அவன் கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கு ஏற்ற கிரியைகளை செய்து தன் செய்கையிலே தான் செய்வதிலெல்லாம் பாக்கியவானாயிருப்பான். இந்த வசனம் தான் வேற மாதிரி சங்கீத புஸ்தகம் 1வது சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து, முதல்ல எப்படிங்க, பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து தியானமாயிருக்கிற மனுஷன். தியானம்னு என்ன? திரும்ப 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 அதையவே சொல்லிக்கிட்டு இருக்கிறது. திரும்ப திரும்ப அதையவே சொல்லிக்கிட்டு இருக்கிறது. வசனம் இப்படி சொல்லுகிறது, தேவன் இப்படி சொல்லுகிறார், தேவன் இப்படி சொல்லுகிறார், தேவன் இப்படி சொல்லுகிறார் என்று சொல்லி அந்த வசனத்தையே என்ன பண்றதுங்க, திரும்ப திரும்ப தன்னுடைய வாயிலை முணுமுணுத்து கொண்டிருக்கிறது தான் பேர் என்னங்க, தியானம். இந்து மார்க்கத்தில் தியானம்னா வேற. அப்படியே சமணங்கால போட்டு உட்கார்ந்து கையை அப்படி நீட்டி விரலை இப்படி வச்சு கண்ணை மூடி அப்படியே ஆள் மனதுக்குள்ள அவங்க எங்கேயோ போயிடுவாங்களாம். அது எங்கேயோ போகட்டும், அதுக்கு பேர் தியானம். ஆனால் நம்ம வேதம் அதை தியானம் என்று சொல்லவில்லை. தியானம் என்றால் திரும்ப திரும்ப உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த எண்ணங்களை வெளியே கொண்டு வந்து வார்த்தையாக முணுமுணுத்து கொண்டிருத்தல், பேசி கொண்டிருத்தல். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். எங்க இருந்துகிட்டு? தாழ்ந்த இடத்துல இருந்துகிட்டு, குறைவுள்ள ஒரு இடத்துல இருந்துகிட்டு என்ன பேசுறது? இது என் வாழ்க்கை இல்லை, இதற்காக தேவன் என்னை அழைக்கவில்லை, இந்த ஒரு வாழ்வு வாழ்வதற்காக எனக்கு தேவன் ரத்தம் சிந்தவில்லை. ஆமென், அல்லேலூயா. என் ஆண்டவர் என் மீட்பராக இருக்கிறார், என்னுடைய இரட்சகராக இருக்கிறார், என்னை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார், என்னை சுகமாக்குகிறவராய் இருக்கிறார், என்னை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். என்னை பலப்படுத்துகிறவராலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று எங்கிருந்து சொல்றதுங்க? வியாதியில தாழ்மையில் இருக்கும்போது, சூழ்நிலைகள் மோசமா இருக்கும்போது, நீங்க எங்க போகணும்னு நினைக்கிறீங்களோ, எந்த இடத்தை அடையணும்னு நினைக்கிறீங்களோ, அதுக்கு தேவன் என்ன வார்த்தைகளை சொல்லி இருக்கிறாரோ அந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப பேசுகிறதுக்கு தான் பேரு தியானம். அப்படி தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். யார் பாக்கியவான்? எதை தியானிக்கிறவன்? நாம எதை தியானிக்கிறோம் யோசிச்சு பாருங்க. நம்ம மனசுக்குள்ள எது ஓடிக்கிட்டு இருக்குது? என் மாமியார் சரியில்லை, என் புருஷன் சரியில்லை, என் பொண்டாட்டி சரியில்லை, ஐயோ ஐயோ இவ்வளோ கடன் இருக்குது, இவ்வளோ வியாதி இருக்குது, ரிப்போர்ட் இப்படி சொல்லிடுச்சு. இதுவே மனசுக்குள்ள போட்டு என்ன பண்ணுதுங்க, ஓடிக்கிட்டு இருக்குது. அப்ப நாம எதை தியானிக்கிறோம்?
சூழ்நிலையை தியானிக்கிறோம். அப்ப நாம பாக்கியவான்களா துர்பாக்கியசாலிகள்? அப்ப நாம இந்த சூழ்நிலையெல்லாம் மறந்துடணும். ஆமா, சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவுக்கு முன்னால 7 மடங்கு அக்கினி சூளை இருக்குது. அதை பத்தி அவங்க ஆராய்ச்சி பண்ணல, அதை பத்தி அவங்க சிந்திக்கல. ஐயோ செத்தோம்னா என் குடும்பம் என்ன ஆகும், என்னை நம்பி இருக்கிற தாய் தகப்பன் என்ன ஆவாங்க, அதெல்லாம் நினைக்கல. விடுவித்தாலும் விடுவிக்காமற் போனாலும் எங்கள் தேவன் ஒருவர் மாத்திரமே மெய்யான தேவன். அல்லேலூயா. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, கர்த்தர் விடுவிப்பார். அப்படி விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்மை பணிந்து கொள்வது இல்லை. அப்போ அவங்க சூழ்நிலையை பார்க்கல, என்ன ஆக வேண்டும் என்பதை அவர்கள் என்ன செஞ்சாங்க, பார்த்தார்கள். எனக்கு பிரியமானவர்களே, தயவு செஞ்சு திரும்ப திரும்ப பல முறை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஆனா உங்களை அப்படியே ஏதாவது ஒன்று குத்திடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா சொல்றது புரியுதா? ஒரு வார்த்தை அல்லது ஒரு சூழ்நிலை உங்களை தாக்கிடுச்சுன்னா அப்படியே பொங்கி புயல் மாதிரி எழும்புறீங்க பார்த்தீங்களா, அது உங்களை அழிச்சிருங்க. அது உங்களை அழிச்சிரும். அல்லேலூயா. தயவு செஞ்சு நம்ம அப்படி எழும்ப கூடாது. அப்ப என்ன பேசணும்? இல்லை இல்லை இல்லை, இதற்காக கர்த்தர் என்னை அழைக்கவில்லை, இதற்காக கர்த்தர் எனக்குள்ள வந்து வாசம் பண்ணல, எனக்கு இதற்காக கர்த்தர் விளைக்கரையும் செலுத்தல, என்னை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகும்படி, இதை விட மேலானதை பார்க்கும்படி தேவன் என்னை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு சீஷன் இடத்துல சொல்றாரு, அத்தி மரத்தின் அடியிலே உன்னை நான் கண்டேன். உடனே சொல்றான், ஆண்டவரே, போதகரே, ரபி அப்படின்னு என்ன சொல்றாருங்க, அவன் வாழ்த்துறான். ஏப்பா, அத்தி மரத்துக்கிட்ட உன்னை பார்த்தேன்னு சொன்னதுக்காகவே இப்படித்தன வார்த்தையா? இதை விட மேலானதை நீ என்ன பண்ண போற, காண்பாய். அல்லேலூயா. தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க, நம்முடைய ஆண்டவர் கிரகிக்க முடியாத அதிசயங்களை, கிரகிக்க முடியாத அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்வதற்காக நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே கடந்து வந்திருக்கிறார். ஏங்க, எங்கேயோ பிறந்து குப்பையில கிடந்த நம்மளை நினைக்கிறதுக்கு என்னங்க, நம்மகிட்ட என்னங்க தகுதி இருக்குது? நம்மளை ஆண்டவருடைய பிள்ளையா மாற்றுக்கு நம்மகிட்ட என்ன தகுதி இருக்குது? நம்மளை ஏன் தேடி வந்தாரு? இப்படியே வாழ வைக்கிறக்கா? இப்படியே ஓட்ட உடசல்லையே உடஞ்சிட்டு கிடக்கிறக்கா? சொல்லுங்க. இல்ல, என்னை அழைத்தவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். என்னை அழைத்தவர் பயங்கரமான ஒரு பராக்கிரமசாலியான கர்த்தர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை உங்கள் மனதில் தியானித்துக் கொண்டிருங்கள். புயல் வரலாம், காற்று அடிக்கலாம், வியாதி உங்களை மோதி கொன்னே போற்றுவேன்ங்கிற மாதிரி சொல்லலாம். இதோடு வாழ்க்கை முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான், நீ தலைவையே தூக்க முடியாது அப்படின்னு 10 பேர் உன்னை பார்த்து சொல்லலாம். ஆனா எங்க அப்பா சொல்றாரு, என்னால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. தாயின் வயிற்றிலே கருவாய் உருவாவதற்கு முன்பதாகவே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஆகவே நீ பயப்படாதே, நீ கலங்காதே, நீ திகையாதே என்று ஆண்டவர் இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ உங்க மனசுல என்ன இருக்கணும்? பயம் படுத்துகிற காரியமா? வா. என்னை வேதனைப்படுத்துகிற காரியமா? வா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். மரணத்தை ஜெயித்தவர். இந்த உலகமே பயப்படக்கூடிய ஒரே ஒரு காரியம் மரணம். அந்த மரணத்தையே ஜெயித்து தூக்கி பந்தாடின எங்க அப்பா இயேசு எனக்குள்ள இருக்கும்போது, பொல்லாத சாத்தானே, உன்னால் என்ன செய்ய முடியும்?
பொல்லாத வியாதியே உன்னால் என்ன செய்ய முடியும்? வியாதியே என்னை என்ன செய்ய முடியும்? தரித்திரமே உன்னால் என்னை என்ன செய்ய முடியும்? ஆமென். கர்த்தர் என் வெளிச்சம், கர்த்தர் என் பலன், கர்த்தர் என் நம்பிக்கை, கர்த்தர் என் அடைக்கலம், கர்த்தர் என் கோட்டை, அவர் என் பலத்த துருகம். அவர் சொல்லியிருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகிறதில்ல, நான் உன்னை கைவிடுறதில்ல. உலகத்தின் முடிவு வரையும், கடைசி வரைக்கும் நான் ஒருவன் மாத்திரம் நான் உன்னோடு இருப்பேன். ஆகவே என்னை நோக்கி பாருங்கள், உங்கள் முகம் பிரகாசம் அடையும். என்னை நோக்கி பார்த்தவருடைய முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனது இல்லை. ஆமென். இப்படியெல்லாம் நீங்க தியானிச்சுக்கிட்டு உங்க சிந்தனையை இதுக்குள்ள ஓட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா இதுக்கு தான் பேர் என்னங்க? இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் பிரியமா இருந்து தியானிக்கிற தியானம். அவன் எப்படி இருப்பானா? பாக்கியவான். அதான் எப்படி இருப்பான் பாக்கியவான்? நீர்க்கால்களின் ஆற்று ஓரத்தில் நடப்பட்ட, தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையே உதிராதிருக்கிற பச்சை பசேல் என்று இருக்கக்கூடிய ஒரு மரத்தை போல அவன் செழிப்பான், அவன் வாழ்வான். ஹல்லேலூயா. யாருங்க யாருங்க சொல்லுங்க? கிறிஸ்தவனா? கிறிஸ்தவனா? சர்ச்சுக்கு வர்றவனா? பைபிள் தூக்கிட்டு வர்றவனா? சொல்லுங்க யாரு? அவருடைய வசனத்துல தியானமாயிருக்கிறவன். அதைத்தான் கொஞ்சம் அப்படியே மாடிஃபை பண்ணி யாக்கோப்பு 1:25 சொல்றாரு. அங்க கர்த்தருடைய வேதம்னு சொல்லியிருக்கு, இங்க பிரமாணம்னு சொல்லியிருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. அங்க வேதம்னு சொல்லுது, கர்த்தர் பேசுகிற வார்த்தை. அங்க அன்னைக்கு வேத புஸ்தகம் இல்லை. சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தை எழுதும் போது மனிதர்களிடத்தில் இன்று நாம் வைத்திருக்கிறது போல் வேத புஸ்தகம் இல்லை. நாம் இன்று வேதத்தை தியானிக்கிறோம் என்று சொல்லி இதை எடுத்து வைத்துக்கொண்டு நாம் என்ன செய்கிறோம்? தியானம் பண்ணுகிறது போல. அன்னைக்கு சங்கீதக்காரன் 1ஆம் சங்கீதத்தை எழுதுகிற அந்த காலகட்டத்தில் ஒவ்வொருவருடைய கையிலும் என்ன கிடையாது? வேதம் கிடையாது. அது பெரிய தோல் சுருளா இருக்கும், பெரிய புஸ்தகமா இருக்கும். அது ஒவ்வொருவரும் தங்கள் வீட்டுகளில் வைத்துக்கொண்டு என்ன பண்ண முடியாது? படிக்க முடியாது. அப்போ அவர்களுக்கு எது தேவை? பைபிள் படிச்சு கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆக அவங்க என்ன பண்ணுவாங்க? அமைதியான ஒரு இடத்தை தேடி போய், யெகோவாவே, எங்களை அழைத்தவரே, ஆபிரகாமை தெரிந்து கொண்டு, ஈசாக்கை தெரிந்து கொண்டு, யாக்கோப்பை தெரிந்து கொண்டு, அவர்களுடைய பெயர் சொல்லி அழைத்து அவர்களுக்கு வாக்கு பண்ணின என் அன்பு தகப்பனே, தகப்பனேன்னு சொல்ல முடியாது, கர்த்தாவே, என் ஆண்டவரே, என்னுடைய சூழ்நிலை இப்படி இருக்கிறது, நீர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர், நீர் என்ன சொல்லுகிறீர், அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி அந்த கவனத்தை தேவ சத்தத்துக்கு நேராக திருப்புவார்கள். அப்படி காத்திருக்கிறவர்களோடு தேவன் பேசுவார். அப்படி பேசுகிற வார்த்தைகள் தான் வேதம். அந்த வேதத்தை அவர்கள் என்ன பண்ணுவாங்க? திரும்ப திரும்ப முணுமுணுத்து கொண்டே இருப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க அவ்வளோ சிரமப்பட வேண்டாங்க, அவ்வளவு சிரமப்படவே தேவையில்லை. அழகா எளிமையா இயேசு கிறிஸ்து உங்களோடு என்ன செய்திருக்கிறார்? ஏராளமான வார்த்தைகளை கொடுத்துட்டு போயிருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர் தன்னுடைய மரணம் உயிர்த்தெழுதலின் மூலமாக, மரணம் உயிர்த்தெழுதலின் மூலமாக உங்களோடு உடன்படிக்கை செய்து உங்களுக்கு ஒரு பிரமாணத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. ஹல்லேலூயா. உங்களுடைய உள்ளத்திலே அவருடைய ஆவியை அனுப்பி உங்களை அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்து உங்களுக்கு ஒரு பிரமாணத்தை உங்களுடைய இருதயத்திலே எழுதி சென்றிருக்கிறார்.
அல்லேலூயா. அந்த பிரமாணத்தின் மேன்மையை, அந்த பிரமாணத்தை குறித்து சொல்லும் பொழுதுதான் அது சுயாதீன பிரமாணம், அது பூரண பிரமாணம் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த பிரமாணத்தின் மூலமாக மனிதர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை இன்னதென்பதை நீ திரும்ப திரும்ப உன் வாயை திறந்து பேசுவாயானால், நீ தியானிப்பாயானால், அதை உற்று நோக்கி அதுக்குள் இருக்கிற நன்மையை நீ கண்டுபிடிப்பாயானால், அதுக்குள் இருக்கிற மேன்மையை கண்டுபிடித்து அதிலே நீ நிலைத்திருப்பாயானால் நீ பாக்கியவானாயிருப்பாய். ஹல்லேலூயா. சொல்லுங்க, என்ன பண்ணணும்? இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து அப்புறம் அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்ததினால, பிதாவின் வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறதினால, அவர் தம்முடைய ஆவியை நம்முடைய இருதயத்திலே ஊற்றி நம்மை அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற அந்த புத்திர சுவிகாரத்தின் பாக்கியத்தை நமக்கு கொடுத்ததினாலே நமக்கு உண்டான மேன்மை இன்னது என்பதை நீங்கள் உற்று நோக்கி கவனித்து அதன் மேலே நீ கவனத்தை வைத்து அதையே நீ சிந்திப்பாயானால், அதையே நீ மேன்மை பாராட்டுவாயானால், அதையே நீ உயர்த்துவாயானால், நீ அதை மறக்காமல் அதிலே நிலைத்திருப்பாயானால் நீ உன்னுடைய செய்கையில பாக்கியவானாயிருப்பாய். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. நீ எதை செஞ்சாலும் வாய்க்குங்க. ஹல்லேலூயா. செய்ததெல்லாம் வாய்க்கும், செய்வதெல்லாம் வாய்க்கும். ஈசாக்கு விதை விதைத்தான் பஞ்ச காலத்தில். அவன் கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருந்தான். மனுஷனை நம்பி விதைக்கல, இயற்கையை நம்பி அவன் விதைக்கல, சூழ்நிலைகளை பார்த்து அவன் விதைக்கல. அவன் இருந்த இடமும் சரியில்லை, பரதேசியா இருக்கிறான். விதைக்கிற இடமும் அவனுக்கு சொந்தம் கிடையாது, விதைக்கிற காலமும் அல்ல, மழை இல்லை, பஞ்சம். ஆனா யாரை நம்பி விதைக்கிறான்? கர்த்தர். அவன் தியானம் பண்றான், கர்த்தரையே நோக்கி பார்க்கிறான், விதைக்கிறான், 100 மடங்கு பலனை பெற்றான். ஹல்லேலூயா. அப்ப உங்க சிந்தனை முழுவதும் யார் இருக்கணும்? கர்த்தருடைய வசனம். கர்த்தர் என் மீட்பர். ஹல்லேலூயா. ஆண்டவரை தியானம் பண்ணுங்க. ஆண்டவரை தியானிக்கிற தியானம் ரொம்ப இனிமையானது என்று பக்தன் சொல்லுகிறான். ஹல்லேலூயா. ஆமா ஆமா. கொஞ்ச நேரம் ஒரு சின்ன பயிற்சி செய்யலாமா? பயிற்சி செய்யலாமா? ஆமா. அப்படியே கண்ணை மூடுங்க பார்க்கலாம். கண்ணை மூடுங்க. ஆமா. உங்க வீட்டில் அப்படியே பழுத்த மல்கோவா மாம்பழம் இருக்குது. பழுத்த அழகான மல்கோவா மாம்பழம் அப்படியே மனசுல நினைச்சு பாருங்க. மனசுல நினைச்சு பாருங்க. அருமையான ஒரு மாம்பழம். அப்படியே போய் ஒரு கத்தி எடுத்து வெட்டுறீங்க. அப்படியே பொல பொல பொலன்னு கத்திக்குள்ள அப்படியே அதுக்குள்ளே இறங்குது. அவ்வளோ பழுத்து இருக்குது. சாரெல்லாம் அப்படியே ஊற்றுது. அடியில் கையில் பிடிக்கிறீங்க. அந்த மாம்பழத்தில் இருக்கிற சாறு அப்படியே கீழே ஊற்றுது. கையில் பிடிக்கிறீங்க. கற்பனை பண்ணுங்க. அதை அப்படியே எடுத்து உங்கள் நாவில் அண்ணாந்து உங்கள் வாயில் ஊற்றுறீங்க. அந்த மாம்பழ சதையை எடுத்து அப்படியே சப்பி சாப்பிட்றீங்க. சோத்துறோம். ஹல்லேலூயா. இப்போ கண்ணை திறங்க. ஏதாவது தெரிஞ்சிச்சா? ஒன்றுமே தெரியலையா? ஒன்றுமே நடக்கலையா? என்னங்க நாக்கில் எச்சையாவது வந்துச்சா வரலையா? அதை தான் கேட்குற. ஏதாவது நடந்துச்சான்னு. மாம்பழம் தின்ன மாதிரி ஒரு ஆசை உண்டாச்சா இல்லையா? எங்கிருந்து வந்துச்சு? இது மாம்பழத்தையும் பார்க்கல, மாந்தோப்புக்கும் போகல, மாம்பழமும் கையில் இல்லை. ஆனால் என் மனசில் நினச்ச உடனே எனக்குள்ள என்ன உண்டாகுது? எச்சில் வருது. வருதா? வந்துச்சுங்களா? சிலருக்கெல்லாம் ருசியே வந்திருக்கு நாக்கில். எத்தனை பேத்துக்கு ருசி வந்துச்சு? வரல. பாருங்க, ருசி வந்துச்சு. ஒன்றுமே இல்லை. ஆனால் நினச்சா என்ன செய்யுதுங்க?
ஏங்க ஒரு மாம்பழத்தை நினைச்சா நாக்கில் எச்சா ஊறுது, வாசனை வருது, ருசி வருது, நாளைக்கே போய் வாங்கணுங்கிற இதெல்லாம் வருதுன்னு சொன்னா அதை விட உயர்ந்த 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 இந்த கர்த்தருடைய வேதத்தை நினைச்சு வார்த்தையை நினைச்சு பார்த்தா இந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற பலன் உங்க சரீரத்துக்குள்ள வருமா வராதா? உங்க வாழ்க்கைக்குள்ள வருமா வராதா? வரும், வரும். ஆமென். அதனாலதான் யாக்கோப்பு சொல்றாரு, மகனே மகளே, கர்த்தருடைய பிரமாணத்தை, கர்த்தருடைய அந்த ரட்சிப்பை, கர்த்தர் சொல்லி செய்து முடிச்சிட்டு போயிருக்கிற காரியத்தை, அந்த பூரண பிரமாணத்தை நீ என்ன பண்ணு? உற்று உற்று பாரு, அதையே பாரு. உன் கவனத்தை வேற பக்கம் திருப்பாத. உன் கவனத்தை வேற பக்கம் திருப்பின சாத்தான் கொண்டுட்டு போயிடுவான். எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, கவனிங்க. திடீர்னு ஒரு நாள் படகுல போய்கிட்டு இருக்காங்க சீஷர்கள். ஒரு முறை அவர் படகுக்குள்ள இருக்கும் போதும் புயல் வருது, காற்று கொந்தளிக்குது. எழுந்து என்ன பண்ணிட்டாரு? அதட்டி அடக்கி அமைதிப்படுத்திட்டாரு. இப்ப இயேசு இல்ல. இயேசு இல்லாத படகு என்ன பண்ணுதுங்க? போறக்கு தடுமாறுது. எதிர்காற்று அடிக்குது, எதிர்காற்று அடிக்குது. நான் இயேசுவா இருந்தா என்ன தெரியுமா சொல்லியிருப்பேன்? என்னை விட்டுட்டு போனீங்களா? திங்கும் போது மட்டும் என்ன பண்ணீங்க? கூடவே இருந்தீங்க. மீனை புட்டு கொடுக்கும்போது அங்க பந்தியில் 2 வைக்கிறது, வாயில 2 போறதெல்லாம் எனக்கு தெரியாது நினைச்சுக்கிட்டீங்களாடா? நம்ம ஜிலேபி வைக்கும் போது என்ன பண்றோம்? பந்தியில நம்ம உடஞ்சி போன பீஸ் எடுத்து வாயில் போட்டுட்டு அப்புறம் இலையில வந்து முழு பீஸ் வைக்கிறோமே, அப்படியெல்லாம் செஞ்சிருப்பாங்க அவங்க. ஆனால் இயேசு பாருங்க, தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய சீசர்கள் வருத்தப்படுகிறதை கண்ட உடனே தன்னுடைய ஜெபத்தை நிறுத்திட்டு கடல் மேலே என்ன பண்ணுறாருங்க? நடந்து வருகிறார். நடந்து வர்றார், கடல் மேலே நடந்து வர்றார். ஹல்லேலூயா. ஆமாம். இப்போ பயம் அலறாங்க. அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ அதில் ஒருத்தன் கேட்குறான், பேதுரு முந்திரி கொட்டை. அவன் முந்திரி கொட்டை கிடையாது, சீசர்கள்லேயே வயதில் மூத்தவன். அதனால் அவர் தான் என்ன பண்ணணும்? பேசணும் இவங்க சார்பா. ஆண்டவரே, நீரேயானால் உம்மிடத்தில் தண்ணி மேலே நடந்து வரக்கு எனக்கு உத்தரவு கொடும். ஒரே வார்த்தை தான், வா. தண்ணி மேலே நடக்க முடிஞ்சுதா? முடியலைங்களா? முடியலையா? அப்ப பேதுருவை தண்ணி மேல நடக்க வச்சது எது? தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு வந்தா நீங்க தண்ணி மேலேயும் நடப்பீங்க, அக்கினியிலையும் நடப்பீங்க. உங்களுக்கு முன்னால அடைக்கப்பட்டிருக்கிற வெங்கல கதவு உடையும், இரும்பு தாழ்பால் முறியும். ஆமென். ஹல்லேலூயா. எரிகோ மதில் விழுந்து போகும், செங்கடல் 2ஆக பிரியும், யோர்தான் பின்னிட்டு திரும்பும். ஏன்னா வானத்தையும் பூமியும் வடிவமைச்சு உருவாக்கின கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப தேவனிடத்தில் ஆசீர்வாதங்களை எதிர்பார்க்காதீங்க. தேவனே, நீர் என்னோடு பேசும், உம்முடைய பிரமாணத்தை எனக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே, உம்முடைய பிரமாணத்தை என் இருதயத்தில் எழுதும் ஆண்டவரே, உம்முடைய பிரமாணம் எனக்கு கீதமாய் மாறட்டும். சங்கீதம் 119வது சங்கீதத்தில் அந்த சங்கீதத்தை எழுதின பக்தன் சொல்லுகிறான், ஆண்டவரே, கர்த்தாவே, உம்முடைய பிரமாணங்கள் என்னுடைய கீதம், உம்முடைய வார்த்தைகள், உம்முடைய வாக்குகள் எனக்கு என்ன ஆயிடுச்சு? பாட்டா மாறிடுச்சு. அதனாலதான் பெர்க்மான்ஸும் ஒரு பாட்டை இப்படி பாடி இருக்கிறார். நான் பாடுனா நல்லா இருக்காது, பாட்டு வாத்தியாரையும் காணா, என்ன பண்றது? என்ன பாடியிருக்கிறாரு? நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. சொல்லுங்க, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை காண்கின்ற தேவன். சத்தமா பாடுங்க.
நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. என்ன ஆயிடுச்சு? அவருடைய பிரமாணம் பாட்டா மாறிடுச்சு. பாடுங்க. இது மாதிரி எத்தனை வசனம் இருக்குது. வெற்றி கோடி பீடித்திடுவோ, நாம் வேற நடை நடந்திடுவோம். இது ஒரு பாட்டு. அல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சொல்லுங்க. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இது எப்போ பாடணும் தெரியுமா? நீங்கள் வெற்றி பெற்றதுக்கு பின்னால் பாடுனீங்கன்னா அதுக்கு வேல்யூவே கிடையாது. தோல்வியினுடைய அந்த விளிம்பில் நிற்கிறீங்க பாருங்க. இனிமே காரணம் தப்புனா மரணம் தான். இதுக்கு மேலே என்ன காப்பாத்துறதுக்கு ஆளே. இது வரைக்கும் நான் நடந்து வந்துட்டேன். இப்போ எங்கே நிற்கிறேன்? நான் இந்த விளிம்பில் நிற்கிறேன். இனிமே நான் அடி எடுத்து வச்சு போறதுக்கு கூட எனக்கு வழியே இல்லை. அவ்வளவு மோசமான ஒரு நிலையில நிற்கிறேன். அப்படிங்கும்போது தான் அப்படிலாம் செய்யக்கூடாது. என்ன பண்ணணும்னா, நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. சத்தமா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. ஆமென் ஆமென் ஆமென். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இப்படிலாம் சும்மா இருக்கும் போதெல்லாம் என்ன பண்ணுங்க? பாடுங்க. பாடுகள் வரும்போது பாட்டை பாடுங்க. பாடுகளை பாடாதீங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவருடைய பிரமாணத்தை கீதங்களா மாத்துங்க. அவருடைய வாக்கு தத்தங்களை பாட்டா மாத்துங்க. 7 கட்டையா 8 கட்டையோ, நாம் ஒரு நாளைக்கு கட்டையில் போக போகிறவங்க. அதனால் நமக்கு கட்டை 7 கட்டையும் முக்கியம் இல்லை, 8 கட்டையும் முக்கியம் இல்லை. நம்ம பாட்டை ரசிக்கிறதுக்கு ஒரு அப்பா இருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகம் என்ன நீ பாடுறது சரியில்லைங்க, சுருதி சரியில்லைங்க. என் குருதி நல்லா இருக்குது. குருதினா ரத்தம். எனக்குள்ள இயேசுவின் குருதி இருக்கிறதுனால எனக்கு சுருதி பற்றி கவலை இல்லை. அல்லோ அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா. நீங்க பாடுற பாட்டை யார் ரசிக்கிறா? அப்பா ரசிக்கிறார். ஆமா. வாக்கு தத்தத்தை எல்லாம் பாட்டா மாத்துங்க. வசனங்களை எல்லாம் பாட்டா மாத்துங்க. கட்டாயம் நிலைச்சு நிற்கும். ஆமா. பையனுக்கு கூட பாருங்க, ஸ்கூல்ல என்னதான் முக்குன்னு முக்கிக்கிட்டு நாங்கள் மேத்ஸோ இங்கிலீஷோ சயின்ஸ் சொல்லி கொடுத்தா மண்டையில் ஏறமானுங்குது. ஒரே ஒரு நாள் சினிமாவுக்கு போயிட்டு வர்றான், பாட்டாக பாடுறான். அது அவன் மண்டைக்குள்ளே என்ன பண்ணுதுங்க? நின்று போயிடுது. அது மாதிரி நீங்கள் பாடுனீங்கன்னா, வசனங்களை பாட ஆரம்பிச்சிங்கன்னா நின்றுரும். ஆமென். இப்போ பாருங்க, இந்த யாக்கோப்பு சொல்றாரு, இந்த சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்து முடித்த காரியத்தை உற்று கவனித்து 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 அதில் இருக்கிற நன்மைகளை நினைத்து நினைத்து மறக்காமல் 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 நினைத்து, சொல்லுங்க, மறக்காமல் நினைத்து. நம்ம பண்ற மிஸ்டேக் என்ன தெரியுமா? மறந்து போயிருதுங்க. என்ன போயிருதுங்க? மறந்து போயிருதுங்க. இல்லை, அப்போ என்ன பண்ணணும்? அது உன் பங்கு தான். ஆகவே நாம் என்ன பண்ணக்கூடாதுங்க? மறக்க கூடாது. சொல்லுங்க, மறக்க. ஆமாம், நான் சொல்கிறேங்க,
நீ சில நேரங்களில் கட்டின பொண்டாட்டி மறந்துட்டா கூட பரவாயில்ல, கட்டின புருஷனை மறந்துட்டா கூட பரவாயில்ல, வேத வசனத்தை மறந்துடாத. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை கடைசி வரைக்கும் காப்பாற்றக்கூடியது இந்த வசனம் தான். உங்க கூட கடைசி வரைக்கும் இருக்கக்கூடியவர் ஆண்டவர் தான். ஆமாம், நாளைக்கு பொண்டாட்டி மறந்ததுக்குனால காரணம் என்ன சொல்லிடாதீங்க. நீங்கள் தானே சார் சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னால என்ன சொல்லிடக்கூடாது. சோத்து ஹல்லேலூயா. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, எதை உலகத்தில் நீங்கள் மறந்தாலும் கர்த்தர் சிலுவையிலே செய்து முடித்ததினால் எனக்கு உண்டான நன்மையை நான் மறக்கக்கூடாது. திரும்ப சொல்லுங்க, கர்த்தர் சிலுவையிலே எனக்கு செய்து முடித்த நன்மைகளை ஒரு நாளும் மறக்க மாட்டேன். மறக்காமல் அதிலே நிலைத்து நிற்க வேண்டும். சொல்லுங்க, மறக்காம எதுல நிலைச்சு நிக்கணும்? கர்த்தர் சிலுவையில எனக்கு என்ன செஞ்சார் சொல்லுங்க. கர்த்தர் சிலுவையில எனக்கு என்ன செய்தார்? கர்த்தர் தன்னுடைய மரணத்தின் மூலமாக எனக்கு என்ன செய்தார்? தன்னுடைய பாடுகளின் மூலமாக கர்த்தர் எனக்கு என்ன செய்தார் என்பதை நினைத்து நினைத்து அதிலேயே நீங்க நிலைத்திருப்பீர்களானால் நீங்கள் பாக்கியவான்கள். எனக்கு பிரியமானவர்களே, நான் இவ்வளவு தொண்டை தண்ணி காய நான் கத்தி பிரசங்கம் பண்றேன். ஆனால் சத்தியமா சொல்றேன், உறுதியா சொல்றேன், வெளியே போகும்போதே பிசாசு மறக்க வைப்பான். பிசாசு என்ன பண்ணுவான்? மறக்க வைப்பான். ஏன்னா அவனுடைய வேலையே அதுதான். வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3வது வசனம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய சத்தமா சொல்லுங்க. சர்ப்பம்னா நீங்க உடனே பாம்புன்னு கற்பனைக்கு போயிடக்கூடாது. நான் சபையில பல தடவை சொல்லி கொடுத்துட்டேன். ஆமா, பாம்பை பார்த்தோன்னே சாத்தான் வந்துட்டான் அப்படிங்கிறது. பாம்பெல்லாம் சாத்தான் இல்லை. ஹலோ, பாம்பு அது கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு ஜீவ ராசி. பாவம். அது எதாவது எலி கிடைக்குமா தவளை கிடைக்குமான்னு அது பாட்டுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க. நீங்க போய் அதை மிதிச்சா தான் உங்களை கொத்தும், இல்லைன்னா உங்களை அது என்ன ஒன்று செய்யவே செய்யாது. பாம்பு வந்துருச்சுங்க, சுபம் பண்ணுங்க. என்னங்க? ஆமா, சோத்திரம், அல்லேலூயா. பாம்பு சாத்தான் அந்த ஜனங்களுக்கு சாத்தானை எப்படி காமிக்கிறதுன்னு யோசிச்சு யோசிச்சு அவனுக்கு தெரிஞ்ச ஒரு உருவத்தை என்ன பண்ணி காமிச்சிருக்கிறார் ஆண்டவர். சொல்லுங்க. ஏன்னா சாத்தானு ஆவியா இருக்கிறான். கடவுள் எப்படி இருக்கிறார் நீங்க காட்டுவீங்க? கடவுளும் ஆவியா இருக்கிறார், காட்ட முடியாது இல்ல. அதனால அந்த ஜனங்களுக்கு சாத்தானை காண்பிக்கிறதுக்காக ஒரு தந்திரமுள்ள ஜீவராசி எது? பாம்பு. அதனால பாம்புங்கிற பேரை வச்சு எழுதியிருக்கிறாரு. ஆனா அது யாரை குறிக்குது? சாத்தானை குறிக்குது. படிங்க இப்போ. தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை என்ன பண்ணிடுச்சு? வஞ்சிச்சிருச்சு. வஞ்சிக்கிறதுன்னு என்ன? ஏமாத்துறது வேற, வஞ்சிக்கிறது வேற. ஏமாத்துறதுங்கிறது என்ன? நான் கேள்வி கேட்டா கொஞ்சம் பேசுங்கம்மா. கொடுக்கறேன்னு சொல்லிவிட்டு கொடுக்காம போறதுக்கு பேர் என்ன? ஏமாத்துறது. ஆமா, வஞ்சிக்கிறது. ஆமா. ரெண்டாவது, உங்களுக்கு தெரியாம உங்ககிட்ட இருக்கிற ஒரு பொருளை எடுத்துக்கிட்டு போயிடுறது, திருடிக்கிட்டு போயிடுறது. அதுக்கு பேர் என்னதான்? ஏமாத்துறது. வஞ்சகம்னா என்ன தெரியுமா? உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி பேசி அப்படியே கொண்டு போய் குழியில தள்ளுறது. இதுக்கு தான் பேர் என்ன? வஞ்சகம். சாத்தான் ஏமாத்த மாட்டான், என்ன பண்ணுவானா? வஞ்சிப்பானா. அப்படின்னா அவன் பேசும்போது எப்படி தெரியும்? நல்லதா தெரியும்.
நிறைய பேர், ஏராளமான கிறிஸ்தவங்க பிரச்சனையில போய் மாட்டிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த பிசாசு வந்து அவனுக்கு உருவம் வேற இல்லையா, வந்துச்சுன்னா ஓங்கி மூஞ்சியில் என்ன பண்ணிடலாம், ஒரே குத்தா குத்தி மூக்குக்கெல்லாம் உடைச்சிடலாம். என்னம்மா, அவனுக்கு உருவம் இல்லை, அதனால வர்றது தெரியமானுங்குது. அவன் எப்படி வேலை செய்வான்னா, மனசுல வந்து வேலை செய்வான். எங்க வேலை செய்வான்? மனசுக்குள்ள. அப்படியே மனசு ஆசையை தூண்டி விட்டு அப்படியே பறக்க விடுவான், சிங்கப்பூர் வரைக்கும் கொண்டு போவான். என்ன அப்படிதான் பண்ணுங்க. ரிட்டையர்மெண்ட் ஆன உடனே இத்தனை லட்சம் வரும், இத்தனை லட்சத்தை கொண்டு போய் இங்க டெபாசிட் பண்ணலாம், அத்தனை லட்சத்தை கொண்டு போய் அங்க டெபாசிட் பண்ணலாம், மீதி 3 லட்சத்தை எடுத்துக்கிட்டு அப்படியே சிங்கப்பூருக்கு டூர் போகலாம். இப்போ மோலிப்புலிக்கும் கொல்லப்பட்டிக்கும் போயிட்டு தான் வந்துட்டு இருக்க சூழ்நிலை. இதெல்லாம் ஆசையை என்ன பண்ணுவான் பிசாசு, அப்படியே தூண்டி விடுவான். ஆமாம், வஞ்சிப்பான், ஏமாத்தி கொண்டு போய் எங்கே தள்ளிடுவான், குழியில் தள்ளிடுவான். இதனால் நம்ம நிறைய நேரம் இப்படிப்பட்ட ஆசைகளுக்கு நம்ம என்ன ஆயிடுறோங்க, இது யார் உண்டாக்குறான்னு தெரியாமையே பிசாசுனுடைய வஞ்சகத்தில் நம்ம என்ன பண்ணிடுறோம், சிக்கிக்கிறோம். அதுக்கு தான் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்கன்னு நான் உங்களுக்கு சொல்றது. அல்லேலூயா. ஆமாம், பிசாசு என்ன பண்ணுறான், எப்படி வஞ்சிக்கிறான், தந்திரத்தினால. தந்திரம்னா வேற, சரி, ஏமாத்தன்னு சொல்லவே கூடாது. அதை நன்மையை காண்பிக்கிற மாதிரி காமிச்சு கடைசியில் கொண்டு வந்து எங்கே கொண்டாந்து நிறுத்திடுறான், தீமையில் நிறுத்திடுறான். அப்படி என்னங்க, சத்தமா சொல்லுங்க, உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து விலகும்படி. சொல்லுங்க, கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து விலகும்படி. கெடுக்கப்படுமோ என்று நான் பயந்திருக்கிறேன்னு ஒரு ஊழியக்காரர் சொல்றார். தன்னுடைய விசுவாசிகளை பார்த்து அந்த ஊழியக்காரர் பயப்படுறார். ஐயோ, இவங்களுக்கு நான் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்து ரட்சிப்புக்குள்ள நடத்தி அபிஷேகத்துக்குள்ள நடத்தி ஒரு சபையா உருவாக்கி இவங்களை ஒன்னா இணைச்சு நான் நிலைநிறுத்தி இருக்கிறேனே. ஆனா இந்த பொல்லாத சாத்தான், ஏவாளை ஏமாத்தின சாத்தான், தந்திரத்தினால வஞ்சித்த சாத்தான் இவங்களுடைய மனசையும் கெடுத்து கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து விலக்கி ஒரு மாய தோற்றத்தை, ஒரு பிம்பத்தை, தவறான ஒரு உபதேசத்தை உள்ள வச்சிருவானோன்னு நான் என்ன பண்றேன், பயப்படுறேங்கிறார். அப்ப நல்லா புரிஞ்சுக்கோ, சாத்தானுடைய வேலை என்னன்னா, நீ ஏசுனார் கும்பிட்டுக்க, அதை பத்தி எனக்கெல்லாம் கவலையே கிடையாது. நீ 24 மணி நேரமும் சர்ச்சிலே போய் படுத்துக்கட, அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. ஆனா ஒண்ணு, இயேசு கிறிஸ்துவை பற்றிய உண்மை என்னன்னு நீ தெரிஞ்சுக்கூடாது. இயேசு கிறிஸ்துவை பற்றிய உண்மை என்ன என்று தெரிஞ்சுக்கூடாது. அவரை பத்தி பொய்யா வர்ற எல்லா உபதேசத்தையும் நம்பு, எல்லா ஊழியக்காரனையும் நம்பு. எவனாவது உண்மையை பேசினானா அவன் யாரு, கள்ள உபதேசி அப்படின்னு அவன் என்ன பண்ணிருந்தான், தூக்கி எறிஞ்சிரு. இதுதான் சாத்தானுடைய வேலை. இது யார் மூலமா பேசுவான்னு நினைக்கிறீங்க? ஊழியக்காரர் மூலமா தான் பேசுவான். இந்த சாத்தான் யார் மூலமா பேசுவான்? பைபிள் வசனம் இப்படி சொல்லுது. தேவ பிரசன்னத்தின் விடுதலை ஊழியத்தில் இருக்கிற பாஸ்டர் தாமஸ் ஜேக்கப் என்ன பட்டம் வாங்கி இருக்கிறாரா? பைபிள் காலேஜில் படிச்சிருக்கிறாரா? அவரை நம்பி நீங்க சர்ச்சுக்கு போறீங்க அப்படின்னு ஒரு ஊழியக்காரர் வந்து எங்க நம்ம விசுவாசிக்கிட்ட கேள்வி கேட்டாங்களா. ஹலோ, நான் பட்டமும் வாங்கல, பட்டமும் செய்யல, பட்டமும் உடல, ஆனா எனக்கு இயேசுவை நல்லா தெரியும். ஹல்லேலூயா. நான் ஏசப்பாட்ட நல்லா நெருக்கமா பழகிறேன், எனக்கு அவர் நல்ல தோஸ்து. ஹலோ, உங்களுக்கு யார் தோஸ்து? சாத்தான் தோஸ்தா இருந்தா இப்படித்தான் பேச வைப்பான்.
நீங்கள் பட்டமெல்லாம் பல பட்டம் வாங்கியிருக்கலாம். அந்த பட்டத்தை கொண்டு போய் நீட்டி, ஆண்டவரே பரலோகத்தில் எனக்கு ஒரு இடம் கொடுமா ஆண்டவரேன்னு கேட்டால் அந்த பட்டத்தை வாங்கி பார்த்து, ஓ இம்மாம் பெரிய கல்லூரியில் இம்மாம் பெரிய பட்டம் வாங்கியிருக்கிற, நீ இங்கே உட்கார்றதுக்கு லாய்க்கில்லப்பா, நீ என் பக்கத்துலேயே உட்காருன்னு பட்டத்தை பார்த்து உட்கார வைப்பார் இயேசுநாதர். இல்லை, நடக்கையை பார்த்து உட்கார வைப்பார். அல்லேலூயா. அவரை அறிகிற அறிவை பார்த்து அவர் உட்கார வைப்பார். அல்லேலூயா. அதனால் எனக்கு பட்டம்லாம் இல்லைங்க. நீங்கள் பட்டத்தை நம்பி வர்ற மாதிரி இருந்தால், பட்டம் படித்தவங்க நிறைய அந்த ஊரில் இருக்காங்க. எனக்கு எந்த பட்டமும் இல்லை. ஆமாம், தேவன் என்னை அங்கீகரித்திருக்கிறார். சத்தமாக சொல்லுங்க, தேவன் என்னை அங்கீகரித்திருக்கிறார். ஒரு இடத்துல பவுல் சொல்லுகிறாரு, மனுஷனாயும் அல்ல மனுஷன் மூலமாயும் அல்ல. அது எங்க? கலாத்தியரா? டக்குனேடுமா? கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை படிங்க. யாராவது வந்து இனிமே அப்படி உங்ககிட்ட பேசுனா, எங்க பாஸ்டர் இந்த வசனத்தின்படி ஊழியத்துக்கு வந்தாருன்னு சொல்லுங்க. கலாத்தியர் 1:1, மனுஷராலும் அல்ல மனுஷ மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் அப்போஸ்தலனாயிருக்கிற பவுலாகிய நான். இப்ப நான் எப்படி தெரியுமா சொல்லணும்? மனுஷராலும் அல்ல மனுஷர் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் ஊழியக்காரனாயிருக்கிற நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கிறிஸ்துவின் பிரமாணத்திலே நிலைத்து நில்லுங்கள், நீங்கள் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். கிறிஸ்துவை பற்றிய உண்மையில் இருந்து உங்கள் மனதை பிசாசு விலக்கி ஒரு பொய்யுக்குள்ளே உங்களை நடத்துவான். பொய்யான இந்த வேதத்தில் சொல்லப்படாத ஒரு தவறான உபதேசத்துக்குள்ளே உங்களை பிசாசு நடத்துவான். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமா. மனசை கெடுக்கிறது தான் யாருடைய வேலை? பிசாசு வேலை. அப்ப நீங்க எதை பாதுகாத்து கொள்ளணும்? மனசை பாதுகாத்து மனசுக்குள்ள எதை வைக்கணும்? தேவனுடைய பிரமாணம். திரும்ப சொல்லுகிறேன், பூரண பிரமாணம், சுயாதீன பிரமாணம் என்றால் என்னன்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையினால் எனக்கு சம்பாதித்த மேன்மை என்ன, இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரத்தம் சிந்துதலினாலே எனக்கு சம்பாதித்த மேன்மை என்ன என்கிற அறிவை நீங்கள் எங்க வைக்கணும்? உங்க மனசுல வைக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. அதே 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம். 2 கொரிந்தியர் 5:21. தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். படையோட படிங்க, எல்லாரும் படிங்க, எல்லாரும் படிங்க சத்தமா. உங்களுக்கு எவ்வளவு பலன் இருக்குதோ அவ்வளவு பலன் கொண்டு இந்த வசனத்தை படிங்க. 2 கொரிந்தியர் 5:21 படிங்க. இப்ப இயேசு என்ன ஆனாரு? பாவமானாரு, பாவம் ஆக்கினார். அவர் பாவமாவல, நாமள பாவமானோம். ஏன்? பாவம் செஞ்சோம், அதனால நம்ம என்ன ஆனோம்? பாவி ஆனோம். நல்லா கவனிக்கணும். நாம என்ன செஞ்சோம்? பாவம் செஞ்சோம், அதனால நாம என்ன ஆனோம்? பாவி ஆனோம். இயேசு என்ன ஆகல? பாவி ஆகல. ஏன்னா அவர் என்ன செய்யவே இல்லை? பாவம் செய்யறது மட்டும், பாவத்தை அறியாத சுத்த கண்ணர், பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர். அவர் பாவத்தை பாராதவர். சத்தமா சொல்லுங்க, பாவியை நேசிக்கிறவர். பாவத்தை பார்க்க மாட்டாரு, ஆனா பாவிய எங்க பாவத்தை வெறுக்கிறாரு.
இன்னைக்கு மனுஷன் என்ன பண்ணிட்டான் தெரியுங்களா? பாவத்தை வெறுக்கிறது இல்ல, பாவிய வெறுக்கிறான். படுபாவி, உங்களோட எவன்டா சேருவான், நீமே இந்த சபைக்கு நீ வராத அப்படின்னு என்ன பண்றாங்க? பாவிகளை வெளியே சொல்றாங்க. ஆனா இயேசு என்ன பண்றாரு? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற பாவிகளே என்னிடத்தில் வாருங்கள். அவர் யாரை கூப்பிடுறாரு? பாவிகளை கூப்பிடுறாரு. சபை யாரை கூப்பிடுது? பரிசுத்தவான்கள் எல்லாம் வாங்க, பாவிகள் எல்லாம் வெளியே போங்க, சபைக்குள்ள என்ன பண்ணக்கூடாது? வரக்கூடாது, தகுதியே இல்லை. ஆனா இயேசு பாவத்தை நேசிக்கல, பாவிகளை நேசிக்கிறார். சத்தமா சொல்லுங்க. எங்க பாரு, அவர் பாவிகளை வெறுத்திருந்தா நீயும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்க முடியுமா? ரட்சிக்கப்பட்டிருக்க முடியுமா? அவர் அப்பான்னு கூப்பிட்டிருக்க முடியுமா? ரத்தத்தால கழுவப்பட்டிருக்க முடியுமா? அப்ப நான் பாவியா இருக்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணார்? என்ன நேசித்தார். நான் பாவியா இருக்கும் போதுதான் அவருடைய குமாரனை சிலுவையில பாவமாக்கினார். ஏன்னா என் மேல வச்ச அன்பு, என் மேல வச்சு. நான் நல்லவனா இருக்கும்போது செய்யல, நான் பாவியா இருக்கும்போது செஞ்சாரு. ஆனா எனக்குள்ள இருக்கிற பாவத்தை வெறுத்ததினால பாவத்தை என்னை விட்டு வெளியே எடுத்து போட விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவர் உள்ளே வந்து பாவத்தை எடுத்து போட விரும்புகிறார். நீங்க ஒரு வீட்டுக்கு குடி போறீங்க, அந்த வீடு சுத்தம் இல்லாம இருக்குது, என்ன பண்ணுவீங்க? அது பாட்டுக்கு அது இருக்கட்டுங்க, ஒட்டடை ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, ஓனா ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, அப்படியா கரப்பாம்பூச்சி ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, என்ன பண்றீங்க? முதல்ல உள்ள வந்து என்ன பண்றீங்க? சுத்தம் பண்றீங்க. ஆமா தானே? அப்போ அந்த வீட்டில் சுத்தம் பண்ணி உள்ள வந்து என்ன பண்றீங்க? சுத்தம் பண்றீங்க. இல்லை வெளியே நின்றுட்டே சுத்தம் பண்ணுவீங்களா? உள்ள வந்து சுத்தம் பண்ணுவீங்களா, வெளியே நின்று சுத்தம் பண்ணுவீங்களா? அப்ப இயேசு எங்க வந்திருக்கிறாரு? என்ன சுத்தம் பண்றதுக்கு உள்ள வந்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆமா. அதனால இயேசு எங்க இருக்கிறாரு? நேத்து தானே ஒரு துண்டு பீடி குடிச்சு விட்டேன். இயேசு உள்ளதான் இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க, இயேசு உள்ளதான் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா. நான் போக போக புரிஞ்சுக்குவீங்க. நான் திரும்ப சொல்றேன், இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு என்ன சொல்லுவாங்க? இப்படி முழிக்கிறீங்க. கள்ள உபதேசம்னு சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுங்க. உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய உபதேசத்தை நான் பேசிட்டு இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. நான் பாவியா இருந்தேன், என்னவா மாத்தருக்காக அவரை பாவமாக்குனாரு. என்ன பரிசுத்தவானாக்க மாற்றுவதற்காக அல்ல, தேவ நீதியாக்குவதற்காக. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. பாவம் பரிசுத்தம் வேற, தேவ நீதி வேற. இந்த ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியாததுனால தான் இன்னைக்கு சபை குழம்பி போய் கிடக்குது. பரிசுத்தம் வேற, தேவ நீதி வேற. கவனிக்கணும். அதுக்காக பரிசுத்தம் இல்லாம நான் உங்களை வாழ சொல்லி என்கரேஜ் பண்றேன்னு நினைச்சிடாதீங்க. நாம கட்டாயமா பரிசுத்தம் ஆகணும். ஆனா அதுக்கு முன்னால ஆண்டவர் நம்மளை என்னவா மாத்துறாரு? தேவ நீதியாய் மாற்றுகிறார். என்ன தேவ நீதியா மாற்றுறதுக்காக இயேசுவை பாவமாக்கினார். சத்தமா சொல்லுங்க. பாவமாக்கினார். அவர் யார் ஆக்குனா? யாருங்க ஆக்குனா? அவர் பாவமாக்குனது இயேசுவை யாருங்க பாவமாக்கினது? பிதாவாகிய தேவன். தேவன் அவரை பாவமாக்கினதுனால தேவன் என்னை நீதியாக்கி விட்டார். இதுதான் சுயாதீன பிரமாணம், இதுதான் பூரண பிரமாணம். இப்ப நான் யாரு? தேவ நீதி. நான் என்ன பரிசுத்தமாகல, ஆனா நான் யாரு? தேவ நீதி. என்ன ஆண்டவர் பரலோகத்திலிருந்து பார்த்தாருன்னா என்ன பாவியா பார்க்க மாட்டாரு, தேவ நீதியா பார்ப்பாரு. ஏன்னா என்ன தேவ நீதியா மாத்தருக்கு இயேசுவை பாவமாக்கிட்டாரு.
அவர் பாவமானதுனால நான் என்ன ஆயிட்டேன்? இது ஏன் செயலா? நான் தேவ நீதியானது ஏன் செயலா? சொல்லுங்க, ஏன் செயலா? என்னுடைய பங்கு இதில் ஏதாவது இருக்குதா? ஒரே ஒரு பங்கு, நான் அவரை விசுவாசித்தேன். நான் அவரை விசுவாசிச்சேங்க, அவ்வளவுதாங்க. நான் வேற எதையுமே செய்யலைங்க. என்ன என்னவா மாத்திட்டாருங்க? தேவ நீதியா ஒரு நொடியில மாத்திட்டாருங்க ஆண்டவர். ஹல்லேலூயா. ஒரு நொடியில இயேசுவை எப்படி பாவமாக்குனாரோ அதே போல ஒரு நொடியில எங்க அப்பா என்ன தேவ நீதியா மாத்திட்டாரு. இப்ப நான் யாரு? சத்தமா சொல்லுங்க. நான் பரிசுத்தவான் இல்லை, நான் தேவனுடைய நீதி. அப்படின்னா என்ன புரியுதா உங்களுக்கு? என்ன சார் குழப்பற மாதிரி இருக்குது? என்ன சௌந்தர்யா? தேவ நீதினா என்ன, பரிசுத்தம்னா என்ன சொல்றேன். நான் போலீஸ்காரன் இல்லை. நான் என்ன கிடையாதுங்க? போலீஸ்காரன் கிடையாது. நான் திருடன். இது நான் கதைக்காக சொல்றேன். நீங்க இதை உபதேசமா எடுத்துக்கூடாது. நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன ஸ்டோரி, சின்ன கதை. நான் திருடி போலீஸ்ல போய் மாட்டி இப்ப எங்க இருக்கிறேன்? நான் ஜெயிலில் இருக்கிறேன். எனக்கு என்ன பண்ணிருக்கிறாங்க? ஜெயில் கைதியினுடைய ட்ரெஸ்ஸை கொடுத்துருக்குறாங்க. களிச்சோறு எனக்கு போடுறாங்க. என்னால் சாப்பிடவே முடியல. அல்சர் வேற என்ன பண்ணுது? என்னை போட்டு வாட்டி வதைக்குது. எங்க அப்பா ஜெயில் வார்டனா இருக்கிறார். என்னவா இருக்கிறாருங்க? பார்க்கிறாரு. டேய், என்னடா என் பிள்ளை இங்க களி தின்னுகிட்டு இருக்கிற, நீ என்ன பண்ணணும்? இப்போ வெளியே போகணும். என்னப்பா பண்றது? ஒன்னும் பண்ண வேண்டாம், உன் ட்ரெஸ்ஸை எனக்கு கொடு, என் ட்ரெஸ்ஸை உனக்கு கொடுக்கிறேன். இப்ப அவர் என்ன ஆயிட்டாரு? கைதியாகி ஜெயிலுக்குள்ள இருக்கிறார். நான் இப்ப என்ன ட்ரெஸ் போட்டுக்கிட்டேன்? ஜெயில் வார்டன் ட்ரெஸ், போலீஸ் ட்ரெஸ். இப்ப போட்டுக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன்? வெளியே வர்றேன். நான் நல்லவனா? சொல்லுங்க, நான் நல்லவனா? ஆனா என் மேல என்ன இருக்குது? ஒரு ட்ரெஸ் இருக்குது. என் மேல என்ன இருக்குது? ஒரு ட்ரெஸ் இருக்குது. அந்த ட்ரெஸ் என்னை எங்கிருந்து வெளியே கொண்டு வருது? ஜெயிலிருந்து வெளியே கொண்டு வருது. ஆனா எனக்கு பதிலா ஒருத்தர் உள்ள இருக்கிறாரு. இப்ப புரியுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. ஐயா, தேவனுடைய நீதிய என் மேல உடையா எனக்கு போட்டதுனால என்ன அவர் பார்க்கும் போதெல்லாம் பாவியா பார்க்கலையா? என்ன அவர் பாவியா பார்க்கலையா? என் புள்ளன்னு பார்க்கிறார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அதுதாங்க தேவ அன்பு. இன்னைக்கு இந்த அன்பு சபைக்குள்ளே இல்ல, கிறிஸ்தவங்களுக்குள்ள, ஊழியக்காரனுக்குள்ள இல்ல, மனுஷனுக்குள்ள இல்ல. மனுஷனை நாம் எப்படி பார்க்கிறோம்? ஒரு சின்ன காரியத்தில் விழுந்து போயிட்டான், ஒரு சின்ன தப்ப பண்ணிட்டான், அவனுக்கு என்னெல்லாம் பட்டம் கொடுக்க முடியுமோ அவ்வளவு பட்டத்தையும் நாம கொடுக்கிறோம். ஆமாவா இல்லையா? சொல்லுங்க. பேச மாட்டேங்கிறீங்க. ஒரு பொண்ணு தான் ஆமாங்க, என் காதில் விழுல. ஆமா, நம்மள எத்தனை பட்டம் கொடுத்துருப்போம்? நம்ம எத்தனை பேர்த்துக்கு எத்தனை பட்டம் கொடுத்துருப்போம்? நம்ம ஹலோ, இனி பட்டம் கொடுக்க கூடாது. மனுஷங்களை தேவன் என்ன பண்ணியிருக்கிறாருங்க? அவரை விசுவாசிக்கிற எல்லாரு மேலையும் தேவ நீதி என்கிற சால்வையை போர்த்திருக்கிறார். கெட்ட குமாரன் சொல்லக்கூடாதா? இளைய குமாரன் சொத்தையெல்லாம் அழிச்சிட்டு, குளிக்கல, பண்ணி மேய்ச்சு, பண்ணி நாத்தம் சேரு, அப்பாவை பார்க்க வர்றான், விசுவாசிச்சு வர்றான். அப்பா என்ன பண்றாருங்க? நாத்தடிக்குது, பா வெளிய அப்படியே சொன்னாரு. ஓடி வந்து பிள்ளை என்ன பண்ணாருங்க? கட்டி பிடிச்சாருங்க. அவன் மேல இருக்கிற நாத்தத்தை பார்க்கல, அவன் என் பிள்ளைன்னு பார்த்தாரு. அது அவன் மேல இருந்த நீதி. ஹல்லேலூயா.
அவனுக்கு உடனே என்ன செஞ்சார்? அவரு வஸ்திரத்தை மாற்ற சொன்னாரு. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. இப்ப என் வஸ்திரத்தை அப்பா மாத்திட்டார். என் வஸ்திரத்தை அப்பா மாத்திட்டாரு. இப்ப நான் யாருங்க இனிமேல்? இப்ப உங்க மைண்ட்ல நிக்கிறது பூரா என்னவா இருக்கணும்? நான் யாரு? தேவநீதி. நான் யாரு? தேவநீதி. நான் யாரு? தேவநீதி. நான் யாரு? தேவநீதி. ஹல்லேலூயா. இது எங்க உண்டாச்சு? சிலுவையினால் உண்டானது. சத்தமா சொல்லுங்க, எங்க உண்டானது? அப்ப நீங்க எதை உற்று பார்க்கணும்? சிலுவையில் உண்டான அந்த மேன்மையை உற்று பார்க்கணும். அந்த மேன்மை என்ன? என்ன தேவநீதியாக்கிட்டாரு. என்ன தேவநீதியாக்கிட்டாரு. என்ன தேவநீதியாக்கிட்டாரு. அப்பா தன்னுடைய ஒரே பேரான குமாரனை பாவமாக்கி, திரும்ப திரும்ப சொல்றேன், அவரை பாவமாக்கி, பாவம் அறியாத அவரை பாவமாக்கி என்னவா மாத்திட்டாரு? தேவ நீதியா மாத்திட்டாரு. தேவ நீதி என் மேல இருக்கிறதுனால நான் யாரு? நீதிமான். நான் யாருங்க? இது ஏன் செயல் அல்ல. திரும்ப சொல்றது, ஏன் செயல் அல்ல. யார் செயல்? எங்க அப்பா செயல். ஹலோ, உங்களுக்குள்ள உற்சாகம் வரல, இதனுடைய மேன்மை என்னன்னு தெரியல. அதனால அப்படியே அமைதியா, அப்படியா அப்பா செஞ்சாரா, சைடு அப்படி இருக்கிறீங்க. நீங்க என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஜெயிலுக்கு போய் உங்க அப்பன் வார்டனா இருந்து உங்க ட்ரெஸ்ஸை அவர் வாங்கிட்டு அவர் ட்ரெஸ்ஸை உங்களுக்கு போட்டுட்டு வெளியே அனுப்புனா தான் அதனுடைய மேன்மை என்னன்னு அப்பதான் குதின்னு குதிப்பீங்க. ஐயோ, எங்க அப்பா என்ன இந்த அளவுக்கு நேசிக்கிறாரா? இல்லைன்னா சொல்லுங்க சார், அவ்வளோதானா சார்? இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடுவீங்களா சார்? இதுக்கு மேலே ஏதாவது இருக்குதா சார்? இப்படி தான் உட்காந்துருப்பீங்க. இந்த மேன்மை விளங்க மாட்டேங்குது. என்ன பண்ணுறேன்னு எனக்குன்னு தெரியல. நீங்கள் உற்சாகமாக இருந்தால் எனக்கு போகிறதுக்கு சந்தோஷமாக இருக்கும். எப்படி சார் இதுக்கு மேலே நாங்கள் உற்சாகத்தை தான் காட்டுறது? ஆமே ஆமே அல்லேலூயா. இதுக்கு மேலே எப்படி சார் நாங்கள் உற்சாகத்தை காட்டுறது? ஏன் சௌந்தர்யா? ஆமே ஆமென். நாளைக்கு உங்களுக்கு 1 கோடி லாட்டரி சீட் அடிக்க போகுது. அப்ப அல்லேலூயா வரும். 2வது நாளே புடுக்கிட்டு போயிடும். ஆனா தேவ நீதியை யாராலையும் மாற்ற முடியாது. அல்லேலூயா. அந்த தேவ நீதி, தேவனிடத்தில் என்ன ஆசீர்வாதங்கள் இருக்கிறதோ அதை எல்லாம் உங்களுக்கு இழுத்து கொண்டு வரும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. நீ கெஞ்ச வேண்டியதில்லை. சொல்ல வரேன் நான். இன்னொரு வசனத்தை நல்லா கவனிங்கள. பரிசுத்தம் வேற, தேவ நீதி வேறன்னு சொன்னா அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லிடுறேன் நான். ஆமா, நம்முடைய செயல்களினால் வருவது பரிசுத்தம். நம்முடைய செயல்களால வர்றதுதான் பாவமும் பரிசுத்தமும். பாவம் கூட அது பிறவிலிருந்தே வந்துகிட்டு இருக்குது. இப்ப நீ பரிசுத்தம் யார் கையில் இருக்குது? நம்ம கையில் இருக்குது. இயேசு சொன்னார், பழைய ஏற்பாட்டில் பிதா சொன்னாரு, நான் பரிசுத்தர் ஆகையால் நான் உங்களை பரிசுத்தமாக்குகிறேன்னு சொல்லல. என்ன சொன்னாருங்க? பரிசுத்தராய் இருங்கள்னு சொன்னார். அப்ப பரிசுத்தம் ஆக வேண்டியது யாருடைய வேலை? நம்ம வேலை. ஆனா தேவ நீதி ஆக வேண்டியது யார் வேலை? நம்ம வேலை. ஒன்னும் பண்ண முடியாது. அவர் செஞ்சது இலவசமா எனக்கு கொடுத்தது. நான் விசுவாசிச்சதுனால எனக்கு இலவசமா கிடைச்ச ஒரு பெரும் பாக்கியம். தேவனுடைய சாயலை நான் தரித்து கொண்டேன். தேவனுடைய நீதியை நான் தரித்து கொண்டேன். ஆகவே என் மேல என்ன இருக்குது? தேவ நீதி இருக்கிறது. என்னையும் ஆண்டவரையும் பார்த்தா ஒரே மாதிரி தாங்க இருக்கும். இதுக்கெல்லாம் எப்படி ஆமென் அல்லேலூயா வரணும் தெரியுமா? எனக்கு நெஞ்சு வலிக்குது.
நெஞ்சு வலிச்சு நீங்கள் தான் சார் சீக்கிரமாக சாவுவீங்க, எனக்கு என்ன சார்? உங்களையும் கடவுளையும் பார்த்தா சாத்தானுக்கு வித்தியாசமே தெரியாது. உங்களுக்கு எனக்கு தான் வித்தியாசம் தெரியும். இது தாமரை, இது புனிதா அப்படின்னு நமக்கு தான் வித்தியாசம் தெரியும். சாத்தான் வந்து இந்த இடத்துல நின்று பார்த்தா உங்களை யாரு மாதிரி பார்ப்பான்னு தெரியுமா? ஒரு இயேசு உட்கார்ந்து இருக்கிறாரு, ஒரு இயேசு உட்கார்ந்து இருக்கிறாரு, ஒரு இயேசு இங்க உட்கார்ந்து இருக்காங்க. ஐயோ 10, 15, 20 இயேசு இங்க உட்கார்ந்து இருக்காங்க, ஒரு 50 இயேசு உட்கார்ந்து இருக்காங்க. அப்படித்தான் சாத்தான் பார்ப்பான். புனிதாவா பார்க்க மாட்டான், மேரியா பார்க்க மாட்டான், ஜேக்கபா பார்க்க மாட்டான். யாரா பார்ப்பான்? இயேசுவா பார்ப்பான். ஏன்? இயேசு மேல இருந்த நீதி என் மேல வந்துருச்சு, என் மேல இருந்த பாவம் இயேசு மேல போயிடுச்சு. இனி என் மேல என்ன கிடையாதுங்க? சத்தமா சொல்லுங்க, பாவம் இல்ல, பாவம் இல்ல, பாவம் இல்ல. நான் யாரு? தேவ நீதி. நான் யாரு? தேவ நீதி. நான் நீதிமான். நீதிமானுக்கு என்ன உண்டோ அத்தனை ஆசீர்வாதமும் எனக்கு உண்டு. ரோமர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 22வது வசனம். இப்பொழுது நீங்கள் பாவத்தில் மன்னிக்கணும். ரோமர் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை படிங்க, அப்புறம் அந்த வசனத்துக்கு போகலாம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். ரோமாபுரியில் உள்ள தேவ பிரியரும் பரிசுத்தவான அனைவருக்குமா? பரிசுத்தம் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களா? அப்படின்னா என்ன அர்த்தம் அதுக்கு? இந்த உபதேசத்தை யாராவது கள்ள உபதேசம்னு சொன்னாங்கன்னா நீங்க அடுத்த கேட்கிற கேள்வி அவங்ககிட்ட என்ன கேள்வி கேட்கணும்னா, ஐயா ரோமர் 1:2 பரிசுத்தம் ஆகும்படி அழைக்கப்பட்டவங்கன்னு சொல்லியிருக்குது, அப்படின்னா என்னங்க ஐயா அர்த்தம்னு கேளுங்க. நம்ம உடனே பரிசுத்தம் ஆகல, என்ன ஆகிட்டே இருக்கிறோம்? டே பை டேவா நம்ம என்ன ஆகிட்டே இருக்கிறோம்? பரிசுத்தம் ஆகிக்கொண்டே இருக்கிறோம். அப்ப பரிசுத்தத்துல நான் யாரு கிடையாது, இன்னும் பூரணர் இல்ல. அவர் பரிசுத்தத்துல பூரணர். ஆனா நான் பரிசுத்தத்துல இன்னும் என்ன ஆகல, இன்னும் எனக்கு கோபம் வருது. வருதா இல்லையா? வாயை திறந்தா பொய் வருதா இல்லையா? வச்சுக்கிட்டே இருங்க, அப்படியே விட்டுறாதீங்க, பத்திரமா. பண ஆசை வருதா இல்லையா? வருது. என்னென்னமோ வருது, அதெல்லாம் எப்படி வெளியே பேசிக்கிட்டு இப்போ. ஆனா அதில் இருந்தெல்லாம் வெளியே வெளியே நான் வர்றதுக்காகத்தான் என்ன அப்பா அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா. நான் இப்படியே வாழ்றதுக்கு என்ன அழைக்கல, அவருடைய நீதியை எனக்கு கொடுத்து டே பை டே என்ன என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறாருங்க. அவரு கழுவி 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 ஊத்துறவர் இல்ல, கழுவி 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 பரிசுத்தமாக்குகிறவர். இன்னைக்கு மனுஷங்கெல்லாம் கழுவி கழுவி ஊத்துவாங்க, தெரியுது அப்படின்னு என்னன்னு? திவ்யா, கழுவி ஊத்துறதுன்னு என்ன? சத்தமா பேசமா, இந்த கத்து கத்துறேன்னு கொஞ்சம் சத்தம் பேச முடியாதா? உட்கார்ந்தே பேச. கழுவி ஊத்துறதுன்னு என்ன? பெனட்டு கண்டபடி அடுத்தவங்ககிட்ட போய் பேசுறது. இன்னைக்கு அதை தான் உலகம் செஞ்சுக்கிட்டு இருக்குது. நாம செய்யலாமா? சொல்லுங்களேன். யாரை பத்தியா தப்பா பேசுவீங்களா? யாரை பத்தியும் பேசக்கூடாது. பேசுறதுக்கு நமக்கு எதாவது ரைட்ஸ் இருக்குதா? சொல்லுங்க, நமக்கு எதாவது ரைட்ஸ் இருக்குதா? யாரை பத்தி குறை சொல்றதுக்கு நமக்கு ரைட்ஸ் இருக்குதா? சொல்லுங்க. குற்றப்படுத்துறதுக்கு ரைட்ஸ் இருக்குதா? இல்லை. ஒரே தகுதி அவருக்கு மட்டும்தான் இருக்குது. அவரே குற்றப்படுத்தாத நீதியாக்கி பார்த்துட்டு இருக்கும்போது நீ நானும் குற்றப்படுத்தினா அவரை விட மிஞ்சின நீதிமான நாம நிற்கிறோம். மிஞ்சின நீதிமான் என்ன ஆவான் தெரியுமா?
பைபிள் வசனத்தை எப்படி சொல்லணும்? இப்போ நீ பைபிள் கழிச்சு படிக்கிறீல்ல, மிஞ்சின நீதிமானுக்கு என்ன நடக்கும்? வேற யாரும் விசுவாசி சீக்கிரத்தில் செத்து போயிடாதேன்னு சொல்றாரு. சீக்கிரத்தில் செத்து போயிடுறதுக்காக மிஞ்சின நீதிமானா இராதேங்கிறாரு. படிச்ச மாதிரியாவது இருக்குதா? இருக்குது. கவனிங்க, யாரெல்லாம் சீக்கிரமா சாவணும்? யாருக்குமே ஆசை இல்லை தானே? ரொம்ப நாள் வாழணும்னு ஆசை இருக்குல்ல. அப்ப மிஞ்சின நீதிமானா, மிஞ்சின நீதிமானா என்னங்க? ஆண்டவரை விட அதிகமா நீதிமான நிக்கிறது. ஆண்டவர் உலகத்தானுடைய பாவத்தையே எண்ணாம நேசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. விக்கிரகாரக்காரனையும் நேசிக்கிறாரு, விபச்சாரக்காரனையும் நேசிக்கிறாரு, திருடனையும் நேசிக்கிறாரு, மொன்ன மாதிரியும் நேசிக்கிறாரு, முடிச்சவிக்கையும் நேசிக்கிறாரு. நாம சபை விசுவாசிகளே நேசிக்க முடியல, குடும்பத்தில் இருக்கிறவங்களே நேசிக்க முடியல. முந்தானத்து நீ அப்படி பேசுனீல, காலங்காலமா நாம செஞ்ச தப்ப ஆண்டவர் தூக்கி போட்டுட்டு நம்மள என் பிள்ளடா, நீ என் பிள்ளடா அப்படிங்கிறாரு. ஆனா நாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? முந்தானத்து பேசுனது, போன வருஷம் பேசுனது, 5 வருஷத்துக்கு முன்னால. அநியாயமா செத்து போயிடாதீங்கன்னு சொல்றேன் நான். எல்லாத்தையும் மன்னிக்கணும், யாரையும் குறை சொல்ல கூடாது. ஹல்லேலூயா, சத்தமா. ஏன்னா என் மேல என்ன இருக்குது? நீதி இருக்குது. அப்ப நான் யாரை போல வாழணும்? ஆமா, நான் வீட்டை விட்டு வெளியே கிளம்புனா, யார் வீட்டுக்காவது போனா, யாரை பத்தியாவது பேசலன்னு வச்சுக்கோங்களேன், என் முதுவெல்லாம் அரிக்குங்க, என்னால் இருக்கவே முடியாதுங்க. இது ஒரு ஆவிங்க. இது என்னங்க? ஆவி. எங்க கொண்டு போற ஆவி? சீக்கிரமா ஊருக்கு கூட்டிட்டு போற ஆவி. ஆமா, வாய மூடுனீங்க, தீர்க்காயுசா வாழலாம். இடையில வர்ற வார்த்தைகள் பிடிச்சுக்குங்க, கர்த்தர் நல்லவர். ஆமா, நாம எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? பரிசுத்தம் ஆகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். இனிமே தான் நம்முடைய வாழ்க்கையில சாகர வரைக்கும் பரிசுத்தமாயிட்டே தான் இருப்போம். என்னைக்காவது பரிசுத்தத்தில் பூரண ராணிங்க போயிருவீங்க. அப்படிலாம் நினைச்சிடாதீங்க. மிஞ்சின நீதிமானா தயவு செஞ்சு. ஆமா, அது வேற. நான் என்ன மாதிரி உலகத்தில் பரிசுத்தவான் யாருமே. நான் எவ்வளவு நல்லவன் தெரியுமா? இந்த வேதத்துக்காக எவ்வளவு வைராக்கியம் வச்சிருக்கிறேன் தெரியுமா? இந்த வேதத்துக்காக. ஆமா, இந்த வேதத்துக்கு ஒருத்தர் வைராக்கியம் வச்சிருக்கிறார், அவர். அல்லேலூயா. அதை நிறைவேற்றுவதற்கு அவர் வைராக்கியமா இருக்கிறார். இந்த உபதேச வைராக்கியம் எல்லாம் தயவு செஞ்சு வேண்டாம். அது நாமே என்ன பண்ணிடுறது? நம்மைவே அழித்து விடும். தேவனுடைய அன்பிலே வைராக்கியமாயிருங்கள், தேவனுடைய நீதியிலே வைராக்கியமாயிருங்கள். ஹல்லேலூயா. அது உங்களிடத்தில் ஜனங்களை கொண்டு வரும். ஹல்லேலூயா. செல்வங்களை கொண்டு வரும், அது சுகத்தை கொண்டு வரும், ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து கதவை தட்டி போட்டுட்டு போகும். யாருக்கெல்லாம் ஆசீர்வாதம் வேணும்? சத்தமா, இதுக்கும் சத்தமா சொல்லுன்னு சொன்னாதான் ஆமென். எப்ப மாற போறீங்களோ சபையார் எனக்கு தெரியல. அல்லேலூயா. நல்ல வார்த்தை வந்தா உங்களுக்குள்ள இருந்து என்ன வரணும்? ஆமென், அல்லேலூயா. அப்படி பொங்கிக்கிட்டே வரணும். கவனிங்க. சரி, இப்ப ரோமர் 6ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை படிங்க. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள். நல்லா கவனிக்கணும், வசனத்தை நல்லா கவனிச்சுக்கணும். எதிலிருந்து விடுதலை ஆயிட்டீங்க? பாவத்திலிருந்து விடுதலை ஆயிட்டீங்க. சரி, எத்தனை பேர் பாவத்திலிருந்து விடுதலை ஆயிட்டீங்க? வசனம் அப்படிதான் சொல்லுது.
விசுவாசிங்க தயவு செஞ்சு. உங்ககிட்ட சில பாவங்கள் இன்னும் இருக்குமானாலும் நீங்க சொல்லணும், வசனம் சொல்லுது, நான் எதிலிருந்து விடுதலை ஆயிட்டேன்? பாவத்திலிருந்து விடுதலை ஆகி இப்ப நான் யாருக்கு அடிமை ஆயிட்டேன்? தேவனுக்கு அடிமை ஆனதுனால என்னங்க 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 என்னமோ கொஞ்சம் மாத்திர மாதிரி தெரியுதே. ஏற்கனவே பாவத்திலிருந்து விடுதலை ஆயிட்டேன். ஆனவனுக்கு மறுபடியும் எதுக்கு பரிசுத்தம் ஆகுதல்? புரியுதா நான் சொல்றது? பெனட், பாவத்திலிருந்து விடுதலை ஆயாச்சு. ஆகி இப்ப என்ன ஆயிட்டோம்? அங்க விடுதலை, இங்க ஆண்டவருக்கு அடிமை. இப்ப ஆண்டவருக்கு அடிமை ஆனதுனால இப்ப என்ன நடக்குது? உள்ள பரிசுத்தம் ஆகுதல் நடக்குது. இப்ப விளங்குதா உங்களுக்கு? அப்ப பரிசுத்தம் ஒரே நாள்ல, பாவம் என்பது வேறு, பரிசுத்தம் என்பது வேறு. தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. பாவம் என்பது பிசாசினுடைய மொத்த வல்லமை. பிசாசினுடைய மொத்த வல்லமையிலிருந்து என்ன ஆயிட்டேன்? நான் அவங்கிட்ட இருந்து விடுதலை ஆயிட்டேன். ஆனா சில சுபாவங்கள் இருந்து என்ன ஆகல? என் குணம் கொஞ்சம் கொஞ்சம் மாறல. இந்த பைபிளை படிக்க படிக்க, ஜெபத்துக்கு வர வர, உபதேசத்தை கேட்க கேட்க ஆண்டவர் எனக்குள்ள கிரியை செய்ய நான் என்ன ஆகிட்டே இருக்கிறேங்க? பரிசுத்தமாகிட்டே இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் என்ன ஆகிட்டே இருக்கிறேன்? பரிசுத்தமாகிட்டே இருக்கிறேன். எப்போ வரைக்கும் பரிசுத்தமாவேன்? நான் மரணம் வரைக்கும். சரி, எப்படியோ நடக்கட்டும். மொத்தத்தில் நடக்கணும். அனுதினமும் என்ன நடக்கணும்? பரிசுத்தமாகுதல் நடக்கணும். ஹல்லேலூயா. அப்ப நான் யாரு கிடையாது? பரிசுத்தவான் கிடையாது, பரிசுத்தம் ஆக்கப்படுகிறவன். ஆனா நான் யாரு? நீதிமான். என்னுடைய செயலால நான் பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். தேவனுடைய செயலால் நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். ரெண்டுக்கு வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். என்னுடைய செயலால பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உணர்த்தும் போது, என்னை குத்தும் போது, வசனத்தை படிக்கும் போது, பிரசங்கத்தை கேட்கும் போது நான் என்ன செய்யப்படுகிறேன்? என் செயல்களை மாற்றி மாற்றி என்னை ஆராய்ந்து பார்த்து பார்த்து நான் என்ன ஆகிறேன்? பரிசுத்தமாகிறேன். ஆனால் தேவ செயலினால நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். அப்ப நீதிமான் வேற, பரிசுத்தவான் வேற. சத்தம் அல்லேலூயா. உங்க மனசுல இப்ப இனிமே என்ன இருக்குனுங்க? எதை உத்து நோக்கி பாப்பீங்க? பாவத்தையா, பரிசுத்தத்தையா, நீதிவா? எதை பார்க்க போறீங்க? உண்மையா சொல்லுங்க, இது நாள் வரைக்கும் நீங்க உங்க மனசுல எதை பார்த்தீங்க? எதை பார்த்தீங்க? ஒரு சின்ன கஷ்டம் வந்துருச்சு, உடனே உங்க மனசு சொல்லும். என்ன சொல்லும்? நேத்து அன்னைக்கு இப்படி நடந்தில, அதுக்கு தான் இன்னைக்கு என்ன செய்யற? அனுபவிக்கிற. இது என்ன பேசுறது? இது சாத்தான் பேசுறது. இது யார் பேசுறது? ஆமா ஆமா. அப்ப சொல்லணும், அன்னைக்கு நான் தப்பு பண்ணினது உண்மைதான். ஆனா அப்பா என்னை எப்படி பார்க்கிறாரு? நீதிமானா பார்க்கிறார். நான் தேவ நீதி, நான் தேவ நீதி. பாவத்தை உணர்த்தினார்னா திருந்தணும், ஆனா குற்ற உணர்வுக்கு போகக்கூடாது. ஆமா, கவனிங்களே. ரோமர் 5:9 படிச்சிட்டோமாமா? ரோமர் 5:9. இப்படி நான் அவருடைய இரத்தத்தினாலே, நல்லா கவனிக்கணும், ரோமர் 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். இப்படி நான் இயேசுவினுடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்ட, சத்தமா சொல்லுங்க, என்ன ஆயிட்டேன்? நான் இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவோ அணுகாது,
எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. ஹல்லேலூயா. நான் எங்க இருக்கிறேன்? ரத்தத்துக்குள்ள இருக்கேன். அந்த ரத்தத்தினால நான் என்னவாக்கப்பட்டிருக்கிறேன்? நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கும் என்பது உண்மை. ஆனா அதுக்கு முன்னால் அந்த ரத்தம் என்னவா மாத்திடுச்சு? நீதிமானா மாத்தி, அந்த நீதிமானுக்குள்ள அவர் உள்ள வந்து தங்கி இருந்துகிட்டு என்ன பண்றாரு? என்ன சுத்தம் பண்றாரு. ஹல்லேலூயா. ஆமா, நான் திரும்ப நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்துவின் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான் ஆக்கப்படுவீர்களா, ஆக்கப்பட்டிருக்கவா? அப்படின்னா அது என்ன? பாஸ்ட் டென்ஸா, பிரசன்ட் டென்ஸா, ஃபியூச்சர் டென்ஸா? நிகழ்காலமா, இறந்த காலமா, எதிர்காலமா? இதெல்லாம் எங்களுக்கு எங்க சார் தெரிய போகுது? ஏற்கனவே முடிஞ்சு போனது. நீங்க நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால், நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறபடியால் சொல்லுங்க, நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறபடியால், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறபடியினால். இதைத்தான் உத்து உத்து பார்க்கணும். ரோட்ல போற பிள்ளையெல்லாம் உத்து உத்து பார்க்க கூடாது. ஹலோ, என்னங்க 5 நிமிஷம் தான் இருக்குதா? இருக்கட்டும். இந்த கேமரா சொல்றதுல நம்ம கேட்கக்கூடாது. அதான் அது சொல்றதுல நம்ம கேட்கக்கூடாது. அது இருக்கட்டும். எதை உத்து பார்க்கணும்? எதை உத்து பார்ப்பீங்க? சத்தமா எதை உத்து பார்ப்பீங்க? நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன், நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். படிங்கம்மா, மறுபடி படிங்க. அடுத்து என்னங்க? அவராலே ரட்சிக்கப்படுவது. ரட்சிக்கப்பட்டிருக்கிறதா, ரட்சிக்கப்படுவதா? அது என்ன காலம்? இனிமே நடக்கிற காலம். இனிமே ரட்சிக்கப்படுவேன். ஆனா அதுக்கு முன்னால என்ன ஆயிட்டேன்? நான் நீதிமானாய் ரட்சிக்கப்படுறேன். நம்ம ஆளுங்களா ரட்சிக்கப்பட்டு நீதிமானா அவருக்கான வேலையை பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்க சபை என்ன வேலை பண்ணிட்டு இருக்குது? விசுவாசிகளை ரட்சிக்கப்பட வச்சு நீதிமானா முடியவே முடியாது. இத்தனை வருஷம் ஆகி போச்சு. நம்மளுடைய குணம் எத்தனை குணம் மாறி இருக்குது, மாற்ற முடியவே. ஆனா நான் ஒன்னு சொல்றேன், நீங்க நீதிமான் அறிக்கையிட்டீங்கன்னா, என் மேல இயேசுவின் ரத்தம் இருக்குதுன்னு அறிக்கையிட்டீங்கன்னா, அந்த ரத்தம் என்ன நீதிமான் ஆக்கி இருக்குதுன்னு விசுவாசிச்சீங்கன்னா பாவம் பக்கத்துல வராது. ஆனா பரிசுத்தம் ஆகணும்னு முயற்சி பண்ணுனீங்கன்னா ஜெயிக்க முடியாது. பாவத்தை ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி, ஏன் பாவம் அவர் மேல போயிடுச்சு, அவர் நீதி ஏன் மேல வந்துருச்சுன்னு யார் விசுவாசிக்கிறீங்களோ அவங்க எளிதாக பாவத்தை ஜெயிச்சு போய்கிட்டே இருக்கலாம். கவனிங்களே, இந்த பரிசுத்தத்தை ரொம்ப நீங்க முக்கியப்படுத்தினீங்கன்னா ஜெபம் பண்ண போகும்போதெல்லாம் உங்க மனசாட்சி உங்களை குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கும், குற்ற உணர்வை கொடுத்துக்கிட்டே இருக்கும். உன் ஜெபம் கேட்காது. ஒரு 4 நாளைக்கு ஜெபம் பண்ணி பார்ப்போம், ஜெபத்துக்கு பதில் வராது. உடனே நம்ம என்ன தெரியுமா நினைப்போம்? இதுக்கெல்லாம் நம்ம தகுதி, என்ன பாவம் பண்ணணுமோ. நேற்று ஒரு அம்மா ஃபோன் பண்ணி அழுகுறாங்க, என்ன பாவம் பண்ணணும் ஐயா? இல்லையா, இல்லம்மா, நீ இயேசுவை ஏத்துக்கிட்ட, நீ செஞ்ச பாவத்தையெல்லாம் இயேசு என்ன பண்ணிட்டாரு? மன்னிச்சிட்டாரு. இனிமே உங்ககிட்ட பாவம் இருக்குதுன்னு நீ என்ன பண்ணக்கூடாது? நினைக்க கூடாது. நீ யாரு? தேவனுடைய நீதி. சொல்லு அத வாயை திறந்து. ஆனா நாம என்ன பண்றோம்? 2 விதத்துல பேசுவோம். நான் யாருக்கு எந்த பாவமோ, ஆமாமா நம்ம ரொம்ப நல்லவங்கள, நம்ம இப்படி பேசுறது. இல்லைன்னா நான் யாருக்கு என்ன பாவம் செஞ்சனோ இந்த வேதனையை அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். இல்லை, நீ யாருங்கிறத உற்று நோக்காததுனால,
நீ யாருங்கிறத உற்று நோக்கி அதில் உன் மனசை நிலைச்சிருக்க வைக்காம நீ உன் மனசை கிறிஸ்துவை பற்றிய பொய்யான ஒரு தகவலுக்குள்ள உன்னை கொண்டு போனதுனால பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு இருக்கிற. இன்னைக்கு பிரச்சனை ஜெயிக்கிறதுக்கு, பாடுகளை ஜெயிக்கிறதுக்கு, உபத்திரவங்களை ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி, நான் தேவ நீதி ஆனபடினால தேவனுடைய பிள்ளையாய் நான் இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை நீதியாய் நிலைநிறுத்தி இருக்கிறது. ஆமென். அதுக்கு அடுத்த ப்ராசஸ் தான் என் வாழ்க்கையில் என்னங்க? பரிசுத்தம். பரிசுத்தம். அப்போ அடுத்து அது நடக்கணும். அதை வந்து கேர்லெஸ்ஸாக என்ன பண்ணிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. ஆமாம், நல்லா கவனிங்களே. ரோமர் 3:28. ரோமர் 3:28. நான் 8ன்னு எழுதுனதுனால தப்பாக எழுதிட்டு வந்துட்டேன். ரோமர் 3:28. ஆதலால் மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல், சொல்லுங்க, கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோமே. ஜட்ஜ்மெண்டே வந்துருச்சு. என்ன? என் கிரியினால் அல்ல, என் விசுவாசத்தினால் நான் நீதிமான். ஆபிரகாம் எந்த கிரியும் செய்யல, விசுவாசிச்சார், அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அதே போல நான் என்னுடைய பாவத்துக்காக இயேசு சிலுவையில் மரித்தார், என்னுடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டார், அவருடைய நீதியை என் மேல் வைத்திருக்கிறார் என்று சொல்லி சொல்லி உற்று நோக்கி அதன் மேலேயே நீங்கள் கவனமாக இருப்பீங்கன்னா உங்களை வாட்டி வதைக்கிற எல்லா பிரச்சனையும் உங்களை விட்டு சடிதியில் ஓடும். வியாதி உங்கள் சரீரத்தை விட்டு ஓடும். ஆமென். சரி, இப்போ பிரசங்கம் புரிஞ்சுதா? ஒரு ஆளுக்கு புரிஞ்சுது. எத்தனை பேர்த்துக்கு புரிஞ்சுது? பாடுறா 1 2 3 4. சரி, மறுபடியும் இதையே பேசுவோம்.